You are watching Grace Television. கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் இன்னொரு செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தினபடியால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் சில செய்திகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்க நான் ஆசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனது வாய்ப்பு வரும்போது கவனியுங்கள், எல்லாருடைய செய்தியையும் பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றுக்குமே பலனாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் ஒரு வசனத்தை படித்துவிட்டு சில நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு அறிக்கையிடுகிறோமோ அந்த அளவுக்கு அற்புதங்களை காண்பீர்கள். இதுதான் இந்த நாளின் வார்த்தை. இயேசுவின் நாமம், அதை அறிக்கையிட வேண்டும், அற்புதம் காண்பீர்கள். எவ்வளோ பேர் இருக்குது, எத்தனையோ பேர் சொல்லி கூப்பிடுறோம், ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமம்னு சொன்ன உடனே நிறைய மாற்றங்கள் வருகிறது. பேய் ஓடுகிறது, வியாதி சுகமடைகிறது. அநேகருடைய சாட்சியை நீங்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும். பேதுரு என்ற தேவ மனுஷன், அவர்தான் குறிப்பிடுகிற வார்த்தை இது. அவர்தான் ரட்சிப்பு. அவராலே அன்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெரியவர்கள், மனிதர்கள், அவதாரங்கள் சொல்லட்டும். ஆனால் பேதுரு குறிப்பிடுகிற முக்கியமான காரியம், முக்கியமான ஒருவர், அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. சொல்லுகிறவர் யார்? ஒரு பலவீனமான மனுஷன், இயேசுவின் நாமத்தை அறிந்தவர், இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைத்ததான மேன்மையை உணர்ந்தவர், உயிரோடு இருக்கும்போது அவர் சத்தம் கேட்டவர், முகமுகமாய் பார்த்தவர், கூடவே உறங்கினவர், அவரால் சாப்பிட்டார், அவராலே வளர்ச்சி அடைந்தார், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டார், அவராலே உருவாக்கப்பட்டார், அவராலே பயன்படுத்தப்பட்டார், அவருக்காகவே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் பேதுரு இங்கே கூறுகிறார். அவர்தான். நீ எத்தனை பேரை சொல்ல முற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் விடுதலைக்கு நீங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டு பாருங்கள், பேசி பாருங்கள், அறிக்கையிட்டு பாருங்கள். ஒரு மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை உணர்ந்து புரிந்து நாவினாலே அறிக்கையிட்டு பாருங்கள், அற்புதம் நடக்கும். என்ன சொல்ல வருகிறார்? உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமா? ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா? பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை வேணுமா? தீமையான காரியங்களிலிருந்து விடுதலை வேணுமா? அந்த விடுதலைக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர் ஆண்டவர் இயேசு. இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, வாழ்க்கையில் விடுதலை பெறும்படிக்கு, வாழ்க்கை மாறும்படிக்கு, பழைய மனுஷ சூழ்நிலை மாறி புதிய மனித அனுபவத்தின் நல்லதொரு தன்மை வருவதற்கு அவர்தான் வானத்தின் கீழ் மனிதர்களுக்குள்ளே
அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நாமம் என்பது என்ன? பெயர். இயேசு என்னும் பெயர். மத்தேயு 1:23, 21, 23 நீங்கள் படித்து பாருங்கள். யார் அந்த இயேசு? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பெயர், ஆண்டவருடைய பெயர், நேம். தூதன் சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. இயேசு என்னும் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிக்கும் தேவன், விடுவிக்கும் தேவன், பாவத்திலிருந்து மாற்றத்தை கொடுக்கும் தேவன். அந்த நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து. மனிதர்கள் தங்களே நிறையா சொல்லிக் கொள்கிறாங்க. தங்களே சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனால் இது பரலோகம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. பரலோகத்தால் பெயர் சூட்டப்பட்ட ஒன்று. பரலோகம் இல்லை என்று யாருமே மறுக்க முடியாது. பரலோகத்தின் தேவன் அவர்தான் இந்த காரியங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதே பேதுரு சொல்லுகிறார். ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்ததான ஒரு மனிதனிடத்தில் அவன் ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்த்தான். ஆனால் ஆண்டவர் இவர்கள் மூலமாக எதை கொடுக்க முற்பட்டார்? இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடவும் அறிந்து கொள்ளவும் அற்புதங்களை பெறவும் ஒரு வழியை வைத்தார். 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நீ என்ன எதிர்பார்க்கிற எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் வெள்ளி பொன் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன உள்ளது? நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. எதை உச்சரிக்கிறார் பாருங்கள்? நஸ்ரேயனாகிய இயேசு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். ஏன்னா அவனுக்கு அது தேவை. சுகபெனமாய் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்தின் கட்டளை, பரலோகத்தின் கட்டளை, தேவனுடைய கட்டளை. இந்த மனுஷனுக்கு அது தெரிய வேண்டும் என்று சொல்லி வலது கையால் பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள், கரடுகள் பலன் கொண்டது. அவன் குதிக்க ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான். அற்புதம் நடந்தது. 16ஆம் வசனம் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, படுத்த படுக்கையா? தலை முதல் கால் வரைக்கும் வியாதியா? எத்தனை இடத்துக்கு போனாலும் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு பூரண விடுதலை கிடைப்பதற்கு ஒரு வழி இயேசுதான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்கள், விசுவாசிங்க. அற்புதத்தை அவரே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த வார்த்தை. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தடுமாற்றத்தோடு இருக்கிற மக்கள் இருக்கும். இந்த நாமத்தை அறிக்கையிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.